ஹிமாலயன் தமிழ் வணக்கம். பலகட்டும் தமிழ், ஓங்கட்டும் தமிழக ஒற்றுமை, வெல்லட்டும் தமிழினம். நாம் இன்று சந்திக்க உள்ள நபர் கோலார், கர்நாடகா பகுதியிலிருந்து கர்நாடக தமிழ் மொழி சிறுபான்மையினர் நலப்பேரவை நிறுவனர் மற்றும் தலைவர் திரு ஜேம்ஸ் ஐயா அவர்கள். இந்த கோலார் தங்கவயல் பகுதியானது கர்நாடக, தமிழக, ஆந்திர 3 மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு 1875ஆம் ஆண்டு முதல் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் தங்கம் எடுப்பது பெருமளவில் துவக்கப்பட்டது. அப்பொழுது அதன் ஒட்டிய பகுதிகளிலிருந்து பெருமளவிலான மக்கள் பணி நிமித்தமாக அங்கு குடியமர்த்தப்பட்டார்கள். அவ்வாறு குடியமர்த்தப்பட்ட மக்களில் பெரும்பாலோர் தமிழர்கள் ஆவார்கள். இத்தமிழர்கள் இன்று கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அங்கு வாழ்கின்றனர். அவர்களுக்கு தமிழ் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் அங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு முதல் அங்கு தங்கம் வெட்டி எடுக்கும் பணி இந்திய நடுவண் அரசால் நிறுத்தப்பட்டது. சொல்லப்பட்ட காரணம், வெட்டப்படும் தாதுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் தங்கம் மிக குறைந்த அளவில் கிடைப்பதனால் லாபம் கிடைக்கவில்லை என்று சொல்லப்பட்ட காரணமாகும். இங்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டு வந்துள்ளது. இங்கு வெட்டி எடுக்கப்பட்ட தங்கமானது சிந்து சமவெளி, சுமேரியா மற்றும் எகிப்து ஆகிய நாகரிகங்களில் கிடைக்கின்றது. அங்கு தோண்டி எடுக்கப்பட்ட நகைகளில் மூலக்கூறுகளானது கோலார் தங்கத்தை ஒத்துள்ளது. இது இன்றைய ஆய்வுகளின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டதாகும். மற்றும் சோழர்களின் ஆட்சி காலம், பாண்டியர்களின் ஆட்சி காலம், அதியமான் ஆட்சி காலம் ஆகியவர்களின் ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து தங்கம் எடுக்கப்பட்டு வந்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். அதியமான் என்று சொல்லப்பட்ட மன்னர்களும், பின்பு பல்லவர்கள், சோழர்கள், கொங்கு மன்னர்களும் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக அங்கு ஆட்சி செலுத்தி வந்துள்ளனர். சோழர்கள் அங்கு கோயில்களையும் கட்டியுள்ளனர், கல்வெட்டுக்களையும் செதுக்கி வைத்துள்ளனர். ஆகவே இது தமிழர்களுக்கு அந்நியப்பட்ட பகுதி கிடையாது, அவர்களின் சொந்த பூர்வீக ஒரு நிலமாகும். அங்கு இன்று 2 லட்சம் தமிழர்கள் வசித்து வருகின்றனர். தங்க சுரங்கங்கள் மூடப்பட்டதால் அவர்கள் பல்வேறு பணிகளுக்காக பெங்களூர் சென்று உழைத்து தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். பல தமிழ் பள்ளிகளும் அங்கு செயல்படுகின்றன. இன்று அந்த தமிழ் பள்ளிகள் எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் தான் உள்ளது. அதற்கு கர்நாடக அரசிலிருந்து மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கவில்லை என்ற காரணமும் சொல்லப்படுகின்றது. வணக்கம். புள்ளிமலர் ஆராய்ச்சி மற்றும் புலம்பெயர்ந்தோர் மேம்பாட்டு நடுவம் சார்பாக இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் பழனிக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் கோலார் தங்கவயலிலிருந்து பேசுகிறேன். 2 விடயங்களை நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, கோலார் தங்கவயலில் பூர்வீக மக்கள் தமிழர்களாகத்தான் இருந்தார்கள் என்பது. அவர்கள் ஆங்கிலேயர்கள் தங்க சுரங்கம் தொடங்கிய பொழுது 1875ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக வடார்காடு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட தமிழர்கள், அதற்கு பிறகுதான் தமிழர்கள் இங்கு புலம்பெயர்ந்தார்கள் என்பதுதான் வரலாற்றில் பதியப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அதற்கு முன்பு தமிழர்கள் அங்கு வாழ்ந்தார்களா என்கிற ஒரு விடயம். அடுத்தது,
கர்நாடக தமிழர்கள், குறிப்பாக கோலார் தங்கவயல் தமிழர்கள் கொண்டிருக்கின்ற மொழி சிக்கல். இந்த 2 விடயங்களை பற்றி நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குறுகிய கால அவகாசத்தில் பேசலாம் என்று கருதுகிறேன். கோலார் தங்கவயலில் 1880 ஆண்டுகளில் ஜான் டெய்லர் என்கிற கிழக்கிந்திய கம்பெனி தங்க சுரங்க நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொண்டது. அதற்கு பிறகு தமிழர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அதற்கு முன்பே தேரு என்கின்ற தமிழ் வகுப்பினர், பழங்குடி தமிழர்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்க சுரங்க பணிகளிலே துணிவு மிக்கவர்களாக கடுமையான பணிகளை மேற்கொண்டு செய்திருக்கிறார்கள். தங்கம் பிரித்தெடுப்பதிலே சிறந்த வல்லுநர்களாக இருந்திருக்கிறார்கள். அரிப்பறையர், கட்டிப்பறையர் என்கின்ற வகுப்பினர் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த வரலாற்று குறிப்புகள் கோலார் தங்கவயல் வரலாற்று புத்தகத்திலே திரு சீதாராமன் அவர்களும், கோலார் தங்கவயல் வரலாற்றை ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிற டாக்டர் ஸ்ரீகுமார் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே பூர்வீக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. அதை தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் முன்னெடுத்து சான்றுகளோடு அதை நிறுவ முடியும் என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் சோழ மன்னர்கள் இந்த பகுதியிலே தங்கம் எடுத்திருக்கிறார்கள், இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தார்கள். கோலார் மாவட்டத்திலே கோலார் தங்கவயல் இருக்கிறது. இந்த கோலார் தங்கவயல் சோழர்கள் ஆண்ட கோலார் மாவட்டத்திலே இருக்கிற பகுதியாகும். 2.5 லட்சம் மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய கோலார் கோலாலபுரம் என்று சோழர்கள் காலத்திலே அழைக்கப்பட்டன. அக்காலத்திலேயே தமிழர்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். சோழரின் காலம் இங்கு 970 980 வரைக்கும் இருந்திருக்கிறது. உத்தம சோழன் இங்கு ஆண்டிருக்கிறான். அவன் சிவனாலயங்களை இங்கே எழுப்பியிருக்கிறான், இங்கு தங்கம் எடுத்திருக்கிறான். ஆகவே இங்கு இருக்கிற தமிழர்கள் ஏதோ 1880க்கு பிறகு இங்கு வந்தவர்கள் என்பது அல்ல. அவர்கள் அதற்கு முன்பாகவே இங்கு வாழ்ந்தவர்கள் என்பது ஒரு விடயம். இதை தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கையில் கொண்டு களமாக கொண்டு மாந்தவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்தார்களானால் இந்த உண்மை புலப்படும் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு விடயம். அடுத்தது, கர்நாடக தமிழர்கள் கொண்டிருக்கின்ற மொழி சிக்கல், குறிப்பாக கோலார் தங்கவயல் தமிழர்கள். காரணம், 1982 ஆண்டுகளில் கர்நாடக மாநிலம் தன்னுடைய மொழிக் கொள்கையை மாற்றிய பொழுது, கன்னடமே முதல் மொழி என்று சட்டம் இயற்றிய பொழுது, அதை அமலுக்கு கொண்டு வந்த பொழுது, அன்று வரை தமிழை முதல் மொழியாக படித்து கொண்டிருந்த கோலார் தங்கவயல் தமிழ் மாணவர்கள் எதிர்த்து கிளர்ந்திருந்தார்கள். மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதிலே 4 தமிழர்கள் மாணவர்கள் இறந்து போனார்கள். அதற்கு பிறகு கோலார் தங்கவயல் தமிழர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏராளம். சட்ட ரீதியாக அவர்கள் தாய்மொழியை அவர்கள் படிக்க வேண்டும், அந்த உரிமையை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று போராடியதற்காக அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார்கள். இவர்கள் கன்னடத்துக்கு எதிரானவர்கள் என்கின்ற கருத்து கர்நாடக ஆட்சியாளரிடம் வந்தது. அது தவறானது. தங்கள் மொழியை தான் படிக்க வேண்டும் என்பதற்கான படித்து கொண்டிருந்த ஒரு மொழியின் உரிமையை நாம் இழந்தோம், அதை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு
தமிழ் பள்ளிகள் இங்கு முழுமையாக ஒழிக்கப்பட்டன. முன்பொரு காலத்தில் 5000க்கு மேல் இருந்த தமிழ் வழி கல்வி கூடங்கள் இன்று அருகி 152 பள்ளிக்கூடங்கள் என்ற நிலைக்கு வந்திருக்கிறது. எல்லாமே தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள். கோலார் தங்கவயல் பொறுத்தவரை நாம் பார்த்தோமானால் இன்றைக்கே 5 தமிழ் பள்ளிகள் இருக்கிற. தமிழ் கற்பதற்கான ஒரு ஆர்வமே தமிழ் மக்களிடத்தில் இங்கு இல்லை. இவர்களை தமிழ் படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் குழுக்கள் எவ்வளவு முயன்றும் அதை படிக்கிற ஆர்வம் இன்றைய தலைமுறைக்கு வரவில்லை. காரணம், 1982 நடந்த மொழி போரிலே பங்கு கொண்ட பெருமக்கள் எல்லாம் அதே கவலையோடு இன்றும் இருக்கிறார்கள், தமிழ் உணர்வோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் அந்த தமிழின் முக்கியத்துவம் குறித்து அறியாதவர்களாகவும் அந்த போராட்டம் ஏன் நடந்தது என்பதை அறியாதவர்களாகவும் இன்றும் இருக்கிறார்கள். தமிழ் அறியா ஒரு தமிழ் சமூகம் இன்று கோலார் தங்கவயலிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் துர்பாக்கிய ஒரு நிலை. அரசாங்கமோ திட்டமிட்டு தமிழ் பள்ளிக்கூடங்களை எல்லாம் ஒழித்து விட்டன. இனி தமிழ் பள்ளிக்கூடங்கள் வருமா என்கின்ற நம்பிக்கையற்று நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மும்மொழி கொள்கையை பின்பற்றுகின்ற இந்த கர்நாடக அரசு நம்முடைய சட்ட வழி போராட்டத்தின் விளைவாக சிறுபான்மை மக்கள் வாடுகின்ற பகுதிகளில் தமிழை ஒரு மொழியாக எடுத்து படிக்க சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். அரசு சட்டம் இயற்றி இருக்கிறார்கள். 3 மொழிகளில் ஒரு மொழி தமிழ் எடுத்து படிக்கலாம் என்கின்ற சட்டம் இந்த கர்நாடக பகுதியில் இருக்கின்ற கோலார் தங்கவயலுக்கு பொருந்தும். ஏனென்றால் இங்கு கோலார் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழுகிற மக்கள் தெலுங்கர்களும் தமிழர்களும் ஆவர். ஆக இவர்களின் தாய்மொழியை முதல் மொழியாகவோ 3ஆம் மொழியாகவோ எடுத்து படிக்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த அரசாங்க விதி நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி மக்கள் தமிழை ஒரு மொழியாக படிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கர்நாடக தமிழ்மொழி சிறுபான்மை நலப்பேரவை உழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணியைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பள்ளிகளில் உள்ள நிர்வாகத்தினருக்கு அறிவுறுத்துகிறோம். ஆனால் அவர்களெல்லாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதே இல்லை. எவருக்கும் தமிழை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. இப்பொழுது புதிய கல்விக் கொள்கை நடுவண் அரசு அமைத்திருக்கிறது. அதை அமுல்படுத்தினால், மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துகிற போது இந்த கர்நாடக அரசாங்கம் தமிழர்களின் மொழியை, தாய்மொழியை அவர்களுக்கு தமிழ் வழி கல்வியாக தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். கர்நாடக அரசும் ஒரு கல்வி குழு அமைத்திருக்கிறது கல்வி கொள்கைக்காக. அதை ஆலோசித்து ஒரு முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கல்வி கொள்கை இங்கிருக்கின்ற சிறுபான்மை தமிழர்களின் உரிமையை பாதுகாக்கும் என்று நம்புகிறோம். இங்குள்ள தமிழர்கள் 3 மொழிகளிலே முதல் மொழியை தமிழாக எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும், அதற்கு முன் வர வேண்டும் என்று உழைக்கிறோம். இங்குள்ள தமிழர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பெரும் பாடுபடுகிறோம். இப்பணிதான் இன்றைக்கு நமக்கு முதன்மை அளிக்கக்கூடிய பணியாகப்படுகிறது. அதில் நாம் ஈடுபட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மொழி சிக்கலால் கோலார் தங்கவயல் மக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் அவர்கள் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கான அனைத்து கட்டமைப்புகள் இருந்தும் அரசாங்கம் எந்த தொழிற்சாலைகளும் இங்கு அமைப்பதில்லை. இங்கு தொழில் இல்லை. இங்கிருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் பெங்களூருக்கு தினமும் பயணப்பட்டு போய் அங்கு உழைத்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய நேரங்கள் எல்லாம் விரயமாகின்றன.
இங்குள்ளவர்கள் எவரும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார்கள். இந்த மண் மிக சிறப்புகள் உரிய மண். கோலார் தங்கவயல் வரலாற்றை பற்றி பேச வேண்டுமென்றால் அதனுடைய தொழிற்சங்க வரலாறை பேசலாம். வரலாற்றிற்கு காலத்திற்கு முன்பிருந்தே இங்கு தங்க சுரங்கம் நடத்தப்பட்டது என்பதை குறித்து பேசலாம். இங்கிருந்த கலை ஆற்றல், இங்கிருந்த தமிழ் பணி, இவைகளை பற்றி பேசலாம். எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன, அவைகளை குறித்து பேசலாம். ஆனால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த குறுகிய நேரத்தில் இந்த மொழி சிக்கலை மட்டும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். இங்குள்ள தமிழர்கள் தமிழை எப்படியாவது ஒரு மொழியாக படித்து கொள்ள வேண்டும் என்று நாம் உழைக்கிறோம். இதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்களின் மேம்பாட்டுக்காக கலந்துரையாடி திட்டங்கள் தீட்டி அவர்களின் மொழி சிக்கலை தீர்க்க சிறிதளவேனும் அக்கறை காட்டுகின்ற இந்த புலம்பெயர்ந்தோர் மேம்பாட்டு நடுவம் நடத்துகின்ற இந்த இணைய சொற்பொழிவுக்கும் இதை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற பழனிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எனக்கு வழங்கப்பட்ட மணி நேரங்கள் மிக குறைவு. இதிலே கோலார் தங்கவயலை பற்றி பேச வேண்டுமென்றால் மிக கடினம். மறுபடியும் குறிப்பாக கோலார் தங்கவயலில் மொழி சிக்கலை குறித்தும் அதனுடைய செயல்பாடுகளும் குறித்து பேச வேண்டுமென்றால் வேறு ஒரு மணி நேரங்களில் அதை விரிவாக பேசலாம், கலந்தாலோசிக்கலாம். இந்த வாய்ப்பினை எமக்கு நல்கிய பழனிக்குமார் அவர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.